காய்ஸ் வணக்கம். மணி இப்போ ஒரு 3:50 ஆகுது. இந்த குழந்தைங்க விளையாடுற இடம்லாம் நிறையா கட்டி பிடிச்சிருக்கானுங்க இந்த கடல் ஓரத்தில். இது கொஞ்சம் வேறு இடம், லும்மூட்லேருந்து வந்திருக்கேன். இது கொஞ்சம் வேறு இடம். இதுவும் சுற்றி பார்க்குறதுக்கெலாம் நிறைய இடம் இருக்கும் போல இருக்குது. பீச் ஓரம் தண்ணி சுத்தமாக இருக்குங்க. குளிக்க முடியாது, இங்கே குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அது தெலுமுவாங் இந்த மாதிரி இடம்தான். பந்தாரெமீஸ் இந்தமாரி இடத்துக்கு போனால் தான் குளிக்க முடியும். எல்லாம் மலையாக்காரங்க தான் நிறையா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி கொஞ்சம் குறைவு, சீனர்கள் தமிழர்கள் கொஞ்சம் குறைவு. ஸோ கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம் கடல் எப்படி, காங்க்ரீட் எப்படி இதில் போட்டிருக்கான்னு பார்க்குறதுக்கு வந்தேன். இந்த பக்கம் எதுவும் கப்பிங்கெலாம் ஒன்றையும் காணோம். மின்னுக்கு இருக்குது 1/2 கிலோமீட்டர் அன்ட்டால். இங்கேயும் சாப்பாடு கடையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்களாட்ருக்கு. உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இங்கே பார்க்க நல்லா இருக்குது. சில மலாய் நண்பர் ஒருத்தர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. தண்ணி சுத்தமாக இருக்குது. கடலை ஒட்டி தான் செஞ்சுருக்காங்க. இங்கெல்லாம் தண்ணி தெளிவாக இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் அங்கே குளிக்க அனுமதி இல்லை, யாரும் குளிக்க முடியாது. ஒன்றுக்கு இன்னும் எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியாது. இந்த இடத்துல இருந்து பார்த்தா தண்ணி தெளிவாக இருக்குது பாருங்க. அங்கே ஒரு ஜெட்டி தெரியுது. அதாவது அது வந்து அந்த இடம் என்னன்னா, அந்த துறைமுகம். அங்கே வந்து இந்த நிலக்கரி இந்தமாரி இந்த சுண்ணாம்பு கல் இதெல்லாம் கொண்டு போகிறதுக்காக அங்கே கொண்டாந்து நிப்பாட்டியிருப்பாங்க. லாரியில் வந்து அங்கே ஏற்றி இங்கே கடல் வழியாக வந்து தான் இந்தோனேஷியா பக்கம் போக முடியும். அங்கேயும் 2 பாலம் கட்டியிருக்காங்க உயரமாக. என்ன பார்த்துருக்கேன் ரொம்ப நாளுக்கு முன்னுக்கு. இந்த இன்றைக்கி போகல அந்த பக்கம். இது கடல் வந்து எட்டுன வரைக்கும் இங்கே வந்து தண்ணி தெரியுது. அழகாக இருக்குது பார்க்க. காற்று நல்லா ஜில் ஜில் ஜில்னு வீசுது. சூரிய வெளிச்சத்துக்கு நல்லா தெளிவாக இருக்குது. ஓகே காய்ஸ், ரொம்ப நன்றி. ஒரு தமிழ் ஃபேமிலி கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சுற்றி பார்க்க வந்திருப்பாங்க. ஓகே, மறுபடியும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி.